குருவே சரணம், குருவே துணை. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வளமும் நலமும் தரும் முதிரைகள் அப்படிங்கிறதுல இன்னைக்கு நலத்துக்கான ஒரு முதிரையை பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இப்போதைக்கு தேவையான முதிரைன்னே சொல்லலாம். சரிங்களா? இப்போது நம்மளோட மேக்ஸிமம் பிரச்சனைகள் எதனால் வருது அப்படின்னா டைஜஷன் ப்ராப்பராக இல்லாததுனால இல்லையா? செரிமான கோளாறு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த செரிமான கோளாறுலேருந்து வெளியே வர்றதுக்கு அதே மாதிரி இப்போது நிறைய ஈவன் குழந்தைங்கள்லேருந்து என்ன என்ன இருக்குது அப்படின்னா டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா? பிளட்டில் சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறது. கரெக்டாக? ஸோ டயபெட்டிஸ் லெவல் எப்படி இருக்குன்னா நிறைய ஈவன் சின்ன குழந்தைங்கள கூட இருந்து எல்லா வயசுலையுமே இருக்குது. ஸோ இது குறையிறதுக்கு அதே மாதிரி கிட்னி ஸ்டோன், கால்பிளடர் ஸ்டோன், அகெயின் அல்சர், அசிடிட்டி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கிட்னி, கால்பிளடர், ஸ்ப்ளீனு, லிவர், இப்போது இந்த மாதிரி எல்லா ஆர்கனும் சரி பண்ணுறதுக்கான முத்திரை அபான முத்திரை. நம்ம உடம்புல 10 விதமான வாயுக்கள் இருக்குது. அதில் அபான வாயு ஒன்று. வயிற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்டமக்கில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுக்கும் போயிட்டு அது கீழே ஊடி போகணும். அதாவது டைஜஸ்ட் ஆகி அதில் உள்ள கெட்ட வாயு என்ன பண்ணணும்? கீழ் வழியாக போகணும். அப்படி போகாமல் மேலே வர்றதுனால தான் நிறைய கேஸ் ப்ராப்ளம் வர்றது, ஏப்பம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இந்த அபான வாயு ப்ராப்பராக வெளியேறதுக்கு இந்த அபான முத்ரா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கேஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த முத்ரா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஓவரி சிஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, யூட்ரஸில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதே மாதிரி யூட்ரஸ் ரிலேட்டடாக எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த முத்ரா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அற்புதமான முத்திரைன்னு சொல்லலாம். ஓகே, அப்படிப்பட்ட முதிரையை தான் இன்றைக்கி கொடுக்க சொல்லி நம்ம குருஜி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அபான முதிரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், தம்பு இதோட டிப்பு ஜாயின் பண்ணிக்கிறோம். எப்போவுமே முதிரைகள் ஃபெதர் டச் பண்ணால் போதுமானது. முதிரைகள் ஃபெதர் டச், அதாவது தொட்டும் தொடாமலும் பண்ணால் போதும். ஓகே, 2 கையும் இந்த புஷ்ஷில் வச்சு, கை 2 மடி மேலே வச்சு ரிலாக்ஸாக ஸ்டே பண்ணி இந்த முதிரையை ஒரு நாளைக்கு 20 நிமிஷமாக 2 வேளை பண்ணலாம். முத்ரா எப்படி பண்ணலாங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்னொரு நிறைய முத்ரா வீடியோஸில் இருக்குது. நீங்கள் வேணால் போய் பாருங்கள். பட் முதிரைகள் எப்பவும் இரவு 7 மணிக்கு மேலே பண்ணக்கூடாது. அது எக்ஸ்ட்ராடினரி முத்ராஸ் தவிர மற்ற முதிரைகள் எதுவும் இரவு 7 மணிக்கு மேலே பண்ணக்கூடாது. ஸோ இந்த முதிரை காலையில் ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளை 20 நிமிஷம் ரெகுலராக பண்ணுங்கள். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு டைஜஷன் சரியாகும், கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கேஸ் சரியாகும். இதே மாதிரி ஏதாவது ஸ்டோன்ஸ் இருக்குது, இல்லை யூட்ரஸ் ரிலேட்டடான பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இந்த முத்ரா பண்ணுறப்போ சரியாகும். ஸோ கம்ப்ளீட் ஸ்டமக்கில் உள்ள எல்லா ஆர்கன்ஸும் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஓகேவா இந்த முத்ரா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்படி ஒரு அற்புதமான முதிரையை பண்ணி பலனடையணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த பிரச்சனைனால அவதிப்பட்டுருக்காங்க, டயபெட்டிஸ்னால கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த முத்ரா ஒரு அருமருந்தாக இருக்கும். நன்றி, வணக்கம்.